இபிடிபி அமைப்பால் மேற்கொள்ளப்பட்ட படுகொலைகளின் பட்டியல் என்று சொல்லி இன்று இபிடிபி அமைப்பைச் சேர்ந்த முக்கியமான நபர் ஒருவர் அதிர்ச்சியூட்டும் தகவல்களை வெளியிட்டிருக்கின்றார். யாழ்ப்பாணத்தில் இருக்கின்ற யாழ் ஊடக மையத்தில் வைத்து அவர் பத்திரிகையாளர்களுக்கு பல முக்கியமான தகவல்களை வழங்கியிருக்கின்றார். இபிடிபி கட்சியுடன் நீண்ட காலமாக செயல்பட்டு வந்த இந்த குறிப்பிட்ட நபர் பார்த்தீங்கன்னு சொன்னா இபிடிபி அமைப்பாலும் டக்ளஸ் சேவானந்தாவினுடைய நேரடி வழிநடத்தலின் கீழும் இடம்பெற்ற பல படுகொலை சம்பவங்கள், அதிலே கொல்லப்பட்டவர்களுடைய பெயர் விவரங்கள் என்று சொல்லி நிறைய தகவல்களை வெளியிட்டிருக்கிறார். அது மட்டும் இல்லாமல் இந்த தகவல்களை சொல்றதால தனக்கு ஆபத்துக்கள் ஏற்படக்கூடும், தான் இலக்கு வைக்கக்கூடும், இருந்தாலும் பரவாயில்லை, தனக்கு உயிருக்கு ஏதாவது ஆபத்து நேர்ந்தாலும் பரவாயில்லை, நான் இதை எதிர்கொள்றதுக்கு தயாராகத்தான் இருக்கிறேன். அது மட்டும் இல்லாமல் இது சம்பந்தமாக முன்னெடுக்கப்படுகின்ற வழக்குகளுக்கு நான் சாட்சி சொல்றதுக்கு தயாராக இருக்கிறேன் என்று சொல்லி இந்த குறிப்பிட்ட நபர் சொல்லியிருக்கின்றார். நிறைய பேருடைய பட்டியல்கள், நிறைய அதிர்ச்சியூட்டும் கொலை சம்பவங்களுக்கெல்லாம் இபிடிபி எப்படி காரணமாக இருந்தது என்று சொல்லி தெளிவாக விளங்கப்படுத்தியிருக்கிறார். அதில் மிக முக்கியமான நபர் தினமரசு பத்திரிகையினுடைய முன்னாள் ஆசிரியர், உங்கள் எல்லாருக்குமே தெரியும், நடராஜா அற்புதராஜா. அவர் ஒரு பாராளுமன்ற உறுப்பினரும் கூட. அற்புதன் என்று சொல்றது, அற்புதன் தினமரசு பத்திரிகையினுடைய ஆசிரியராக இருந்த காலத்தில் எல்லாம் பார்த்தீங்கன்னு சொன்னால் தினமரசு பேப்பர்லாம் காலமாக 8 மணிக்கு போனால் பேப்பர் இருக்காது, விடிய போகணும், போய் கியூவில் நின்றா மட்டும்தான் உங்களுக்கு பேப்பர் கிடைக்குமே தவிர 8 மணி 8:30 மணிக்கு போனீங்கன்னா பேப்பர் இருக்கவே இருக்காது, முடிஞ்சிடும். ஏன்னு சொன்னால் அவ்வளவு நாட்டில் இருக்கக்கூடிய அவ்வளவு மக்களும் போட்டி போட்டு வாங்கின ஒரு காலம் அற்புதன் தினமரசு பத்திரிகையில் பணிபுரிஞ்ச காலம். இவர் அற்புதன் நடராஜா ரமேஷ்னு சொல்லி தினமரசு ரிப்போர்ட்டராக இருந்தவர். அவர் இவையில் கொள்கை பிடிக்காம முரண்பாடு பட்ட இடத்துல தான் அவையில் செஞ்சு கொண்ட இடத்துல இவையில் சொன்னது எல்டிடி கொண்டான், எல்டிடி கொள்ளே இல்லை. பிறகு அதுக்கு பிறகு மோகன் சொல்லி மலையெழுது பொடியன், விஜின்னு சொல்லி அவர் மலையெழுது பொடியன், மற்ற சூரியன் சொல்லி அவர் இங்கே யாழ்ப்பாண பொடியன். அப்போ அதில் ஒரு இதுதான் அவையில் பிடிபட்டது. போலீஸ் பிடிச்ச சனங்களுக்கு கோல் பண்ணி சொல்லி தான் அவரை பிடிச்சது. சூரியன்ற குலகேசில் வெட்டி கடற்கரையில் போடக்குள்ள வெள்ளவத்தியில் சனங்கள் போலீஸுக்கு அறிவிச்சு தான் பிடிச்சது. என்னண்டா அப்பயே ஒரு சந்தேகம் இருந்தது, இவ்வளவு திறமையான ஒரு நபர் எப்படி போய் இபிடிபியில் சேர்ந்தார் என்று சொல்லி. அந்த கட்சிக்கும் இந்த இப்படி ஒரு எழுத்தாளருக்கும் சம்பந்தமே இருக்கையில சொன்னபடியே பார்த்தீங்கன்னு சொன்னால் இப்போ கடைசியில் அவருடைய கொலைக்கும் டக்ளஸ் சேவானந்தா தான் காரணம், இபிடிபி கட்சி தான் காரணம் என்று சொல்லி இபிடிபி கட்சியில் நீண்ட காலமாக பயணம் செய்த இந்த ஒரு நபர் சொல்லியிருக்கிறார். என்னென்று சொன்னால் அற்புதன் கொல்லப்பட்ட பிறகு அந்த கொலைக்கு காரணம் இயக்கம் தான் என்று சொல்லி இயக்கத்தை சாட்டி போட்டு சத்தமிடாமல் இருந்தவே இபிடிபி. இப்போ பார்த்தீங்கன்னு சொன்னால் இவரே சொல்லியிருக்கார் அது டக்ளஸ் சேவானந்தாவுடைய வேலை தான் என்று சொல்லி. எனவே இது மாதிரி நிறைய தகவல்கள், நிறைய இளைஞர்களுடைய பெயர்கள் எல்லாம் குறிப்பிட்டு இன்னென்ன கொல்லப்படுறதுக்கு இவர்கள்தான் காரணம் என்று சொல்லி முழுமையான தகவல்களை வெளிப்படுத்தி இருக்கின்றார் இந்த குறிப்பிட்ட நபர். எனவே இதை அடிப்படையாக வைத்துக்கொண்டு விசாரணைகள் முன்னெடுக்கப்படுமான்றதான் நீங்க இருக்கக்கூடிய முக்கியமான கேள்வி. மிக முக்கியமாக இந்த நபர் பாதுகாக்கப்படணும். ஏன்னு சொன்னால் நீதிமன்றத்துக்கு சாட்சி சொல்வதற்கு தான் தயாராக இருக்கிறேன் என்று சொல்லி அவர் சொல்லியிருக்கார். எனவே அவருக்கு எந்த விதமான ஆபத்தும் ஏற்படக்கூடாது. அது மிக முக்கியமானது, அது அரசாங்கத்தினுடைய பொறுப்பு. எனவே இந்த குற்றச்சாட்டுகளை அடிப்படையாக வைத்துக்கொண்டு அரசாங்கம் உடனடியாக விசாரணைகளை ஆரம்பிக்குமா இல்லையா என்பதை நாங்கள் பொறுத்திருந்து பார்க்கணும். கண்டிப்பாக விசாரணை ஆரம்பிக்கணும் என்றுதான் பொதுமக்களுடைய விருப்பமாக இருக்கும். ஏனென்று சொன்னால் இபிடிபி அமைப்புன்றது நிறைய கொலைகளை செய்தது, நிறைய சட்டவிரோதமான வேலைகளை செய்தது, ஆட்கடத்தலில் ஈடுபட்டது என்று சொல்லி நீண்ட காலமாக தமிழ் மக்களுக்கு தெரியும். அது தெரியாத தமிழ் மக்களே இல்லை. ஆனாலும் கூட இன்று வரைக்கும் அதுக்கு எதிராக ஒரு சரியான நடவடிக்கைகள் எடுக்கப்படையில, ஒரு கைதுகளோ விசாரணைகளோ நீதிமன்ற நடவடிக்கைகளோடு சொல்லி எதுவுமே செய்யப்படல. அப்ப அது கூட தமிழ் மக்கள் மத்தியில் மிகப்பெரிய கேள்விகளை உருவாக்கி இருந்தது. ஏன் இப்படி ஒரு அமைப்பு இருக்குது, அது நிறைய கொலைகளை செய்தது என்று சொல்லி தெரிஞ்சும் கூட ஏன் அவர்கள் விசாரிக்கப்படல என்று சொல்லி. இப்ப பாத்தீங்கன்னு சொன்னா அந்த கட்சியில இருந்தே ஒரு ஆள் வெளியில இவ்வளவு தகவல்களை சொல்லும் போது இனியாவது விசாரணைகள் இடம்பெறும் என்று சொல்லி மக்கள் எதிர்பார்ப்பார்கள். ஏனென்று சொன்னா இங்க செய்திகளை நீங்க தொடர்ந்து பார்த்து கொண்டு வர உங்களுக்கு தெரியும். நான் அண்மை காலமா சொல்லி கொண்டு வரேன். இப்ப எல்லாம் பாத்தீங்கன்னு சொன்னா நிறைய பேர் தைரியமாக துணிச்சலோட வெளியில எல்லா உண்மைகளையும் சொல்லினோம். முன்னொரு காலத்தில் சொல்ல முடியாது, சொன்ன அடுத்த நாளே ஆள் இருக்காது. இப்போ இந்த நபர் ஒரு 2-3 வருஷத்துக்கு முதல் சொல்லியிருந்தார் சொன்ன இந்த கதையை, அல்லது போன வருஷம் சொல்லியிருந்தார் சொன்னா அவருடைய உயிருக்கு உத்தரவாதம் இருந்திருக்காது என்று சொன்னா ஏதாவது செய்திருப்பாங்க. அன்றைக்கு இரவுக்கே வெள்ள வேன் வந்துடும் வீட்டை ஒன்றானே. எனவே அப்படியான இக்கட்டான சூழ்நிலை தான் இருந்தது. இப்போ அந்த ஒரு பயம் நீக்கப்பட்டிருக்கிறது, எல்லாருடைய கைகளும் அவிழ்க்கப்பட்டிருக்கிறது. எனவே எல்லோருமே தங்களுக்கு தெரிந்த உண்மைகளை, தாங்கள் பாதிக்கப்பட்ட விதங்களை இப்ப வெளிப்படையாக சொல்ல ஆரம்பித்திருக்கிறார்கள். அந்த வகையில் இந்த குறிப்பிட்ட நபரும் இப்பொழுது ஏராளமான தகவல்களை வெளியிட்டிருக்கின்றார். விசாரணைகள் எப்பொழுது ஆரம்பிக்கப்படும் என்றுதான் இப்ப மக்கள் மத்தியில் இருக்கக்கூடிய முக்கியமான கேள்வியாகும்.
இலங்கையில் இப்போ எல்லோராலும் கேட்கப்படுற அடுத்த முக்கியமான கேள்வி என்னென்று சொன்னால், இந்த போதைப் பொருட்களை தயாரிப்பதற்கான ரசாயனங்கள் வந்த 2 கண்டெய்னர்ஸ் இருக்குல்ல, இந்த 2 கண்டெய்னர்ஸும் சுங்க திணைக்களத்தில் இருந்து எப்படி நாட்டுக்குள்ளே வந்தது, இதை யார் கிளியர் பண்ணி விட்டது, கிளியர் பண்ணிக்குள்ளே ஓப்பன் பண்ணி செக் பண்ணி இல்லையா, அந்த அதிகாரிகள் யார், எப்படி நாட்டுக்குள்ளே வந்தது, சுங்க திணைக்களத்துக்கு தெரியாமல் எப்படி வந்ததுன்னு சொல்லி நிறைய கேள்விகள். இந்த கேள்விகள் எல்லாமே நியாயமான கேள்விகள். இதுக்கு பதில் சொல்ல வேண்டிய பொறுப்பு அரசாங்கத்துக்குரியது. எனவே இன்றைக்கு அரசாங்கத்தினுடைய பேச்சாளரும் அமைச்சருமாகிய நலிந்த ஜெயதிச அவர்கள் சில விஷயங்களை சொல்லியிருக்கார், உண்மைகளை ஒப்புக்கொண்டிருக்கார். இது சுங்க திணைக்களத்துக்கெல்லாம் வந்திருக்குது, அதிகாரிகள் பரிசோதித்து அதற்குரிய ஆவணங்கள் எல்லாம் கொடுக்கப்பட்டு ப்ராப்பராக தான் இது வெளியில் வந்திருக்குது. சுங்க திணைக்களத்திலிருந்து எந்த விதமான பிரச்சனையும் இல்லாமல் ப்ராப்பராக தான் வெளியில் வந்திருக்குது. ஆனால் அங்கே ஒரு பிரச்சனை ஒன்று நடந்திருக்கிறது. அதில் பரிசோதித்த அதிகாரிகள் அல்லது ஏதோ ஒரு பிரச்சனை ஒன்று அங்கே நடந்திருக்குது. ஆனால் சுங்க திணைக்களத்துக்கெல்லாம் வந்திருக்கின்றத அமைச்சர் நலிந்த ஜெயதிச அவர்கள் இன்றைக்கு ஒப்புக்கொண்டிருக்கிறார். அது மட்டும் இல்லாமல் இது சம்பந்தமாக 2 விசாரணைகள் உடனடியாக ஆரம்பிக்கப்பட்டிருப்பதாக அவர் சொல்லியிருக்கார். முதலாவது விசாரணை என்னென்று பார்த்தீங்கன்னு சொன்னால் உள்ளக விசாரணை, சுங்க திணைக்களத்துக்குள்ள உள்ளக விசாரணை. 2வது வெளியக விசாரணை, அது குற்றப்புலனாய்வு பிரிவால் மேற்கொள்ளப்படுற விசாரணை. இப்போ என்ன பிரச்சனை சொன்னால், ஆட்சி மாறிட்டுது, அரசாங்கம் மாறிட்டுது. அப்போ அரசாங்கம் நிறைய நல்ல நல்ல திட்டங்களை கொண்டு வருது என்று சொன்னால், லஞ்ச ஊழலை ஒழிக்குது என்று சொன்னால், அதுக்கு கடமையில் இருக்கிற அதிகாரிகளும் தானே ஒத்துழைக்கணும். நீங்கள் கவனித்து பார்த்தீங்கன்னு சொன்னால், இந்த தேசிய மக்கள் சக்தி அரசாங்கம் இருக்குதானே, இந்த அரசாங்கத்தில் இருக்கக்கூடிய ஜனாதிபதியாக இருக்கலாம் அல்லது அமைச்சர்களாக இருக்கலாம், ஏனைய அதிகாரிகளாக இருக்கலாம், அடிக்கடி எல்லா கூட்டங்களையும் சொல்லிக் கொண்டு வர விஷயம் என்னன்னு சொன்னா, அரசு அதிகாரிகள் சரியா செயல்படணும், கடமைகளை சரியா செய்யணும், ஒத்துழைப்பு வழங்கணும், முந்தி மாதிரி இல்ல, நீங்கள் நிறைய வேலை செய்யணும், நல்லா வேலை செய்யணும்னு சொல்லி. மிக முக்கியமா பாத்தீங்கன்னு சொன்னா, வடமாகாண ஆளுநர் நாகலிங்கம் வேதநாயகன் இருக்கார் தானே, அவர் போற எல்லா கூட்டங்களையும் இதை சொன்னபடி அரசு உத்தியோகத்தர்கள் சரியா வேலை செய்யணும், சரியா வேலை செய்யணும் சொல்லி திரும்ப திரும்ப வலியுறுத்தினபடி ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்க அவர்களும் இதை திரும்ப 100 தரம் சொல்லியிருப்பார் நினைக்கிறேன். ஏன் அதை திரும்ப சொல்ல வேண்டி வருது என்று சொன்னா, என்னதான் ஆட்சி மாறினாலும், என்னதான் புதிய அரசாங்கத்துக்கு புதுவிதமான சிந்தனைகள் இருந்தாலும், அதை எக்ஸிக்யூட் பண்ண வேண்டியது, அதை நடைமுறைப்படுத்த வேண்டியது அங்க இருக்கக்கூடிய அதிகாரிகள், கீழ்மட்டம் வரைக்கும் இருக்கக்கூடிய அதிகாரிகள். அவர்களுக்கு சில விருப்பம் இல்லாமல் இருக்கலாம், லஞ்ச ஊழலை ஒழிக்கிறதுக்கு விருப்பம் இல்லாமல் இருக்கலாம், அல்லது நாட்டில் மாற்றம் பாரது விருப்பம் இல்லாமல் இருக்கலாம். சில ஆபீஸ்ல இருந்து கதைப்பினம் போறதுக்கு இவையில் ஆட்சிக்கு சும்மா லஞ்ச ஊழல், அதை ஒழிக்கணும், இதை ஒழிக்கணும் என்று. இதுவே இப்ப ரணில் வந்திருந்தா எவ்வளவு நல்லா சொல்லுங்க பார்ப்போம், எவ்வளவு காசு சுருட்டி பாக்கெட்டுக்கு வைக்கலாம், எவ்வளவு ரோட்டு போடுறது அது என்று சொல்லி, எவ்வளவு கான்ட்ராக்ட்ல இருந்து எவ்வளவு காசை உருவி இருக்கலாம், அந்த மனுஷன் இருந்தா எவ்வளவு நல்ல சொல்லி அப்படி கதைப்பினம் போறதுக்கு. எனவே புதிய அரசாங்கம் ஆட்சிக்கு வந்தது ஒரு சில அரசு அதிகாரிகளுக்கு பிரச்சனை தான். எனவே சுங்க திணைக்களத்தில் வேலை செய்யற ஒரு சில அதிகாரிகள் பிளவிட்டிருக்கணும். மிக முக்கியமாக இந்த 2 கண்டெய்னர்ஸ் இருக்குதானே, இதை செக் பண்ணி வெளியில விட்ட அந்த அதிகாரிகள் ஏதோ ஒரு பிளவிட்டிருக்கணும். எனவே விசாரணைகள் மூலம் அது தெரிய வரும், யார் அந்த பிளவிட்டது, என்ன நடந்தது, அன்றைக்கு என்ன நடந்தது என்று சொல்லி இனி விசாரணைகள் மூலம் தெரிய வரும். எனவே சுங்க திணைக்களத்தில் ஒரு தவறு நடந்திருக்கிறது, அதனால தான் இந்த 2 கண்டெய்னர்ஸும் நாட்டுக்குள்ள வந்தது என்றதை அமைச்சர் நலிந்த ஜெயதிச அவர்கள் இன்று ஒப்புக்கொண்டிருக்கின்றார். எனவே இது சம்பந்தமாக 2 விதமான விசாரணைகள் இப்பொழுது முன்னெடுக்கப்படுவதாக சொல்லியிருக்கின்றார். விசாரணைகளின் முடிவில் எங்களுக்கு உண்மைகள் தெரிய வரும். இதுக்கிடையில பாத்தீங்கன்னு சொன்னா, இந்த 2 கண்டெய்னர்ஸும் சம்பத் மனம்பேரி என்று சொல்லப்படுற ஒரு ஆண்ட பேர்லாம் வந்தது. அவர் தான் ஸ்ரீலங்கா பொதுஜன பெரமுன கட்சியினுடைய முக்கியமான ஒரு உறுப்பினர், அதாவது மொட்டு கட்சியினுடைய முக்கியமான உறுப்பினர். அந்த கட்சி சார்பாக தேர்தலில் போட்டி போட்டு உள்ளூராட்சி சபையில உறுப்பினராக இருந்தவர். என்னன்னு சொன்னா, அவர் போலீஸ்ல வேலை செய்திருக்கார், போலீஸ் கான்ஸ்டபிளாக வேலை செய்திருக்கார். அது மட்டும் இல்லாமல் போலீஸ்ல இருக்கக்கூடிய புலனாய்வு பிரிவுக்கு தானே இன்டெலிஜென்ஸ், அதிலே வேலை செய்திருக்கார். முன்னாள் பாராளுமன்ற உறுப்பினர் ரவிராஜ் அவர்களுடைய படுகொலையுடன் இவருக்கும் சம்பந்தம் இருக்கு என்று சொல்லி இவர் மேல ஒரு குற்றச்சாட்டு இருக்குது. அப்படி ஒரு குற்றச்சாட்டு அவர் மேல இருக்குன்னு தெரிஞ்சும் கூட அவரை கட்சிக்குள்ள சேர்த்து அவருக்கு தேர்தலில் போட்டி போறதுக்கு ஒரு வாய்ப்பை கொடுத்து அவரை வெற்றி பெற வச்சு அழகு பார்த்ததுதான் மொட்டு கட்சி, நாமல் ராஜபக்சவினுடைய மொட்டு கட்சி. அதனால தான் இப்ப மொட்டு கட்சி மிக கடுமையான விமர்சனங்களுக்கு உள்ளாகி இருக்குது. இப்படியான ஒரு பேக்ரவுண்ட் உள்ள ஒரு ஆளை எப்படி நீங்க கட்சிக்குள்ள சேர்ப்பீங்க, எப்படி தேர்தலில் போட்டி போட விடுவீங்கன்னு சொல்லி. எனவே அது சம்பந்தமான விசாரணைகள் ஒரு பக்கம் போய்கொண்டிருக்குது. எனவே அமைச்சர் நலிந்த ஜெயதிச சொல்லியிருக்கார், சுங்க திணைக்களத்தில் வேலை செய்த ஒரு சில அதிகாரிகள் விட்ட தவறுதான் இதற்குரிய காரணம் என்று சொல்லி விசாரணைகளின் முடிவில் எல்லா உண்மைகளும் தெரிய வரும்.
அடுத்ததாக இன்றைய கேலி சித்திரம். இந்த கேலி சித்திரம் கூட இது சம்பந்தப்பட்டதுதான். அதாவது சுங்க திணைக்களத்தில் இருந்து அந்த 2 கண்டெய்னர்ஸும் எப்படி வெளியில வந்தது என்பது சம்பந்தமா தான். இதுல பாத்தீங்கன்னு சொன்னா சுங்க திணைக்களம் இருக்குது, அதுக்கு உள்ள பாத்தீங்கன்னு சொன்னா 2 கண்டெய்னர்ஸ் இருக்கு, அதுல வந்து ஐஸ் எழுதப்பட்டிருக்கிறது. வெளியில பாத்தீங்கன்னு சொன்னா இங்க ஒரு இடத்துல வந்து மித்தனி என்ற இடம் கிடக்குது, அந்த மித்தனியில வந்து இந்த ஐஸ் வந்து கொட்டப்பட்டிருக்கு. நடுவில் பாத்தீங்கன்னு சொன்னா நிறைய பாதைகள் போடப்பட்டிருக்கு, ஒன்றுக்கு ஒன்று வளைஞ்சு குழப்பமாக ஒன்றோடு ஒன்று பின்னி பிணைஞ்ச மாதிரி நிறைய பாதைகள். முந்தி வந்து பேப்பர்ல எல்லாம் பெரும் இதே மாதிரி, அதாவது ஒரு மூலையில வந்து ஒரு நாய் நிற்கும், அங்கால பாத்தீங்கன்னு சொன்னா ஒரு எலும்பு இருக்கும், நடுவில் இந்த மாதிரி நிறைய பாதைகள் போட்டிருப்பினும் இந்த நாய் எப்படி போய் எந்த வழியால போய் அந்த எலும்பை கடிக்கும் என்று சொல்லி நாங்கள்லாம் கண்டுபிடிக்கணும். நாங்கள் பென்சில் பேனியால வந்து கீறி பார்க்கணும். எனவே அதே மாதிரி தான் இப்போ இவர் வந்து தலையில கை வைக்கிறார், ஒரு பொதுமகன் வந்து தலையில கை வச்சு பார்க்கிறார். சுங்க திணைக்களத்தில் இருந்து இந்த 2 கண்டெய்னர்ஸும் எப்படி மித்தனியாவுக்கு போனது என்று சொல்லி அது ஒரு குழப்பமா இருக்குன்னு சொல்லி, எனவே அமைச்சர் நலிந்த ஜெயதிச அதுக்கு ஒரு விளக்கத்தை சொல்லியிருக்கார். எனவே இந்த ஒரு கேலி சித்திரம் மற்றும் இன்றைய காணொலியில் பகிர்ந்து கொள்ளப்பட்ட செய்திகள் தொடர்பான உங்களுடைய கருத்துக்களை மறக்காமல் கீழே எழுதுங்கள். மீண்டும் மற்றும் ஒரு காணொலியில் உங்களை சந்திக்கின்றேன். அதுவரை நன்றி, வணக்கம்.